சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்கான சனி பயிற்சி பரிகாரங்கள் பார்ப்போங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த நேரத்தில் என்ன முக்கியமான விஷயங்கள், சில விஷயங்கள் பண்ணுங்க. எதனால அப்படின்னா, அதாவது உங்களுடைய நண்பர்கள்ட்டையோ இல்லை அப்படின்னா வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவர்கிட்டையோ வந்து ரொம்ப உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். சரிங்களா? அதாவது பொய் பேசி பொய்யை வந்து தயவுசெய்து பேசாதீங்க. பொய் பேசாமல் நீங்கள் இருந்தீங்கனாலே வந்து அதுவே வந்து ஒரு பரிகாரம் தான். அவங்ககிட்ட வந்து உண்மையாக பேசுங்க. அதுக்காக வந்து முக்கியமாக எல்லா ரகசியங்களும் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் பார்த்தோம்னா அதாவது ஒரு 10 மணிக்கு கிளம்பலான்னு சொல்லுவாங்க. 10 மணிக்கு இந்த இடத்துல வந்துரு மச்சான்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10:30 11 o'clock தான் போவோம். எதனால் அப்படின்னா, ஆந்தி வந்து ஒரு டிராஃபிக் ஆகிட்டு அதாகிட்டு இதாட்டி ஏதோ ஒரு பொய் சொல்லுவோம். அதுமாதிரி தயவுசெய்து இது மாதிரி சின்ன சின்ன பொய்கள் சொல்லாதீங்க. அதுமாரி வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கம் ஏற்படுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற கூட்டு தொழிலேருந்து நல்ல விதமான லாபங்கள் வரும். அந்த லாபத்தில் வந்து ஒரு பகுதியை தானங்கள் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் கூட்டு தொழில் வந்து பெரிய லெவலில் வந்து லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மீது பதிகிறதுனால இந்த டயத்தில் வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு உடல் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் வரும். சோம்பல் இருக்கும், பயங்கரமான சோம்பல் இருக்கும். அந்த சோம்பலை விரட்டி அடிக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏந்திரிங்க. அலாரம் வச்சுக்கோங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு தியானம் பண்ணுற மாதிரி வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காருங்க. அதன் பிறகு வந்து தினசரி வேலைகள் வந்து செய்ய ஆரம்பிங்க. இந்த டயத்தில் வந்து இதுதாங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, சில தீர்மானங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ் சம்மந்தமான தீர்மானங்கள், குடும்பம் சார்ந்த சில தீர்மானங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவிட்ட வந்து கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கிட்ட வந்து கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.